ஆந்திர மாநில அரசு பாலாற்றில் தடுப்பணைகளின் எண்ணிக்கையை அதிகரித்த போது அப்போதைய அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை அதன் பிறகு வந்த திமுக தவறிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக செய்த தவறின் காரணமாகவே இன்று வரையில் இந்த பிரச்சினை நீடிப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். பாலாற்றிலே தடுப்பணைகள் 22 தடுப்பணைகள். இதற்கு தொடக்கத்திலே இருந்து இங்கே கணேசபுரத்திலே குப்பத்துக்கு பக்கத்தில் அவர் சந்திரபாபு நாயுடு அவருடைய தொகுதியில் சித்தூர் மாவட்டத்தில் ஒரு அணை கட்ட தொடங்கிய போது அவர் அறிவித்தவுடன் அப்பொழுது அதிமுக அரசு வழக்கு தொடுத்தது. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போனது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? இது குறித்து 2 மாநில அரசுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என்கிற போது திமுக மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி அந்த பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை.